வணக்கம். நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். நம்மளுடைய இன்றைய பதிவு இப்போது இருக்கக்கூடிய ஒரு ஹாட் டாபிக். என்னது அது? தங்கம். தங்கத்தோட விலை பாத்தீங்கன்னா இப்பொழுது அதிவேகமாக நம்ம போன மாதம் கொடுத்த பதிவுக்கும் இந்த மாதம் கொடுத்த பதிவுக்குமே பாத்தீங்கன்னா கிராமுக்கு 1000ல இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் விலை ஏறி காணப்படுது. இந்த தங்கம் அப்படிங்கிறது இப்ப வாங்கலாமா, இல்ல ஏற்கனவே வச்சிருக்கவங்க இப்போது அதை விற்கலாமா, இப்ப தங்கத்துக்கு மாற்றுதலாக நானும் உள்ள இந்த போட்டியில வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்து சில்வர் உள்ள வந்துட்டு இருக்குது. தங்கத்துக்கு மாற்றாக சில்வர் வாங்கலாமா, இப்படி பல கேள்விகள் நம்மளுடைய நேயர்களுக்கு இருக்கும். தங்கம் என்பது எப்போதுமே ஒரு ப்ரீசியஸ் மெட்டல். அது எப்போதுமே மக்களிடம் ஒரு லிக்விடிட்டி காரணமாக ஒரு அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஒரு போர்ட்போலியோ டிசைன் பண்ணும்போது அசட் அலோகேஷன் இதெல்லாம் பண்ணும்போது கூட ஒரு பினான்சியல் அட்வைசரா இருக்கக்கூடியவங்க உங்களுடைய போர்ட்போலியோல 10ல இருந்து 15% கோல்டுல இருக்கணும் அப்படின்னு ஆரம்ப காலத்துல இருந்தே சொல்லிட்டு வந்துட்டு இருப்போம். அப்படிங்கும்போது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய காலம் தொட்டு இருக்கக்கூடியது. 1940, 30ல இருந்து நம்மளுடைய பாட்டி காலத்துல இருந்து பெண்கள் வரும்போது ஒரு சிறு அளவாவது என்ன பண்றோம், நம்ம தங்கத்தை போட்டிருக்கோம். அதே மாதிரி தங்கத்தை வீடுகள்ல ஓரளவு சேமிச்சு வச்சிருப்போம். ஆனா இப்போது இந்த தங்கம் இந்த அளவு ஏறி நிற்கும் போதுதான் பிரமிப்பா இருக்குது. ஒரு சில 2008 அந்த மாதிரி வருடங்கள்லாம் பாத்தீங்கன்னா தங்கத்துல மூவ்மெண்ட் பெருசா இருக்காது, கிராஜுவலா ஏறும். ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய் கிராம்ல ஏறினாலும் பெரிய விஷயம். பவுனுக்கே அவ்வளவுதான் ஏறும். ஆனா இப்பொழுது ஒரு நாளைக்கே ஏறிவிடும் போல இருக்கிறது. அப்போது இந்த பதிவின் போது பாத்தீங்கன்னா 11,400 அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த தீபாவளிக்குள்ளரையுமே அது 11,500 இல்ல 11,800 வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷம் இறுதிக்குள்ள 12,000 தொட்டுவிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சின்ன போட்டி இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்செக்ஸ் ஒரு 80,000 இருந்தாங்க. அப்ப இவங்க நம்மளுடைய கோல்டு ஒரு பவுன் அப்படிங்கிறது நான் சொல்றது 22 கேரட். அது ஒரு 52,000, 55,000 அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. இந்த ரேஸ்ல யாரு முதல்ல வருவா, சென்செக்ஸ் 1,00,000 தொட்டு விடுமா அல்லது கோல்டு 1,00,000 தொட்டு விடுமா என்று பார்த்தோமானால் தற்போது அந்த போட்டியில வெற்றி வாய்ப்பை நோக்கி தங்கம் தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த தங்கம் கடந்த ஒரு வருடமாக ஏறிட்டு இருக்கு அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரண கர்த்தா நேற்று நோபல் பரிசு மறுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான். அவருக்கு பரிசாவது கொடுத்திருக்கலாம், பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும். ஆனா அதுவும் மறுக்கப்பட்டது. மறுபடியும் அவர் திருப்பியும் அவருடைய கவனத்தை டாரிஃப் வார் நோக்கி திருப்ப ஆரம்பிச்சுட்டாரு. சைனா மேல 100% வரி, இன்னும் அதுக்கு மேல இருக்குதான்னு தெரியல, போட்டிருக்காரு. சைனா ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கோல்ட அதிகமான அளவுக்குள்ள வாங்கிட்டு இருக்காங்க. டிமானிட்டைசேஷன் நம்ம கேள்வி போட்டிருப்போம் இல்லையா, அதே மாதிரி டி டாலரைசேஷன் அப்படின்னு பண்ணணுங்கிறதுக்காகவே, டாலருடைய மதிப்பை குறைக்கணுங்கிறதுக்காகவே ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பிக்கப்பட்ட நாள்ல இருந்தே தங்கம் பெருமளவுல வாங்கப்பட்டு இருக்கு. சின்ன சின்ன கண்ட்ரி நம்ம இந்தியா உட்பட சைனா இதுல அதிகமான அளவுக்கு தங்கத்தை வாங்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி தங்கத்தை வாங்கிட்டே இருக்கும் போது எப்படி தங்கம் விலை குறையும்? அதிகமாகத்தான் இருக்கும். இதற்கு மிக முக்கிய காரணம் ரஷ்யா உக்ரைன் வார். அதற்கு அடுத்தபடியாக ட்ரம்போட டாரிஃப் வார். ஜெனரலாவே வார் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டாலே கோல்டுடைய ரேட்ல நல்ல ஏற்றம் இருக்கும். இப்போது இவங்க ரெண்டு பக்கமும் சேர்ந்து பிரஷர் கொடுக்கும் போது இது மட்டும் அல்லாது, மூன்றாவதாக யூஎஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பேசிஸ் பாயிண்ட் செப்டம்பர்ல கூட குறைச்சிருக்கிறாங்க. இப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைத்து கொண்டே இருக்கும் போதும் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க, தங்கத்துல தான் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே சேர்ந்துதான் தங்கத்தை இந்த அளவு ரேலியா ஏற்றிட்டு இருக்கு. இப்ப கூட என்ன சொல்லிட்டு இருக்காங்க, கோல்ட்மேன் சாக்ஸ் போன்ற அந்த புரோக்கிங் யூனிட்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் தங்கம் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் அதிகப்படுத்தணும். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு தங்கத்தோட விளைவுல சிறிது தொய்வை பார்க்கலாம். ஆனா தற்போது இருக்க நிலைமையில இவங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த டாரிஃப் வார் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும் போது எப்படி தங்கம் விலை குறையும்? தங்கம் விலை சமீபத்திய காலத்துல குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிறவங்க அதை போய் சேல் பண்ணலாமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிங்க. சில நாள்கள்ல கொஞ்சம் சின்னதா ஒரு கரெக்ஷன் கிடைக்கும். ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் இறங்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தங்கத்தோட ரேட்டை பார்த்துட்டே இருங்க. ஏன்னா இப்ப எல்லாம் 2 முறை விலையை நிர்ணயம் பண்றாங்க. காலையில ஒரு ரேட் இருக்கு, ஈவினிங் மத்தியானத்துக்கு மேல ஒரு ரேட். லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் ஆனதுன்னா ஒரு ரேட் இருக்கு. ஆபரணமா வாங்குறவங்க அந்த பியூரிஃபை எல்லாம் வெரிஃபை பண்ணுங்க. ஹால்மார்க் இருக்கிறத நல்லா வெரிஃபை பண்ணி வாங்குங்க. நல்ல ட்ரஸ்டட் ஜுவல்லரி ஷாப்ல போய் வாங்குங்க. அடிஷனல் சார்ஜஸ் இதெல்லாம் இருக்குது
இல்லையாங்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. பைபேக் எல்லாம் இருக்குதா அந்த மாதிரிலாம் கேட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாது அந்த பில் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. இனி வரும் காலகட்டத்துல உங்களுக்கு பில் இருந்தாதான் சேல் அப்படிங்கிற மாதிரிலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முன்னெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இப்பெல்லாம் அப்படியெல்லாம் உண்டு. ஸோ அது மாதிரி அதே மாதிரி தங்கத்தை நீங்க அதிகமாக வாங்கும் போதும் உங்களுக்கு பேன் கார்டுலாம் கேட்டு அதோட திரும்ப உங்களுக்கு டாக்ஸ் இதெல்லாம் உண்டு. ஸோ அதனால இப்பொழுது தங்கம் வாங்குபவர்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக தங்கம் விலை ரேட் எல்லாம் பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி தங்கத்தோட விலையை நிர்ணயம் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ் டாலர் இண்டெக்ஸ் மிக முக்கிய பங்கு வகிக்குது. யுஎஸ் ட்ரெஷரி ஈல்டு பங்கு வகிக்கிறாங்க. இன்ஃபிளேஷன் யுஎஸோட இன்ஃபிளேஷன் டேட்டா வருதுன்னா அன்னைக்கு தங்கத்தோட விலையில பிளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். சென்ட்ரல் பேங்க் வந்து எப்படி கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா இதே தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ எப்பெல்லாம் டாலர் வீக் ஆகுதோ அப்பெல்லாம் இன்ஃபிளேஷன் ஹை ஆகும். அப்போ கோல்டு என்ன ஆகும், ஏற ஆரம்பிக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி கோல்டு வாங்க போறவங்க இந்த விஷயங்கள்லாம் பார்த்து வைத்துக்கொண்டு வாங்குங்க. கோல்டு எனக்கு ஆபரணமாக வாங்கறதுக்கு முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏற்கனவே டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க, இந்த தீபாவளி போதாவது டாந்திராஸ்ல கோல்டு ETF வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுவும் 100 அப்படிங்கிற இடத்த வந்து பிடிச்சிருச்சு. போன டாந்திராஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 66 ரூ. 63 அந்த ரேஞ்ச்ல தான் இருந்தது. ஆனா ஒரு வருஷத்துக்குள்ள இவ்வளவு பெரிய ராலியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அந்த அளவு ராலியை கொடுத்திருக்கு. ஆனாலும் இந்த டாந்திராஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், போய் கடையில தான் போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. டிமெட் வச்சிருக்கவங்க எல்லாருமே தாராளமாக வாங்கலாம். இதற்கு உங்களுக்கு வாங்க தெரியல அப்படின்னா கூட உங்க புரோக்கர்ஸ் கிட்ட போன் பண்ணி கேளுங்க. நீங்க அக்கௌண்ட் வச்சிருப்பீங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு இதுல வாங்கறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. நீங்க பணம் மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது மட்டும் இல்ல, இடிஎஃப்னு வரும்போது கோல்டு இடிஎஃப், டாடா கோல்டு இடிஎஃப், SBI ETF, நிப்பான் இந்தியா ETF, இந்த மாதிரி பல ETF இருக்காங்க. அதாவது ETF அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் இவங்க எல்லாருமே. ஸோ ஒவ்வொருத்தரையும் கோல்டுடைய ரேட்டு நீங்க நார்மலா பார்க்கக்கூடிய கோல்டு ரேட்டை விட கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து கோல்டு யூனிட்டை மில்லிகிராமா வாங்குறாங்க. ஸோ அதனால கோல்டு தான் வாங்குறீங்க, மில்லிகிராமா வாங்குறீங்க அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்க டெலிவரி மோட்ல வாங்கணும். அதையும் இன்ட்ராடே எல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் வாங்கிடாம வாங்கும் போதே டெலிவரி மோட்ல ஈவன் நீங்க ஒரு யூனிட் கூட வாங்கலாம். ரூ. 100 இருந்துச்சுன்னா ஒரே ஒரு கோல்டு ETF கூட தாராளமாக நீங்க வாங்கலாம். கோல்டு ETF ரூ. 100 நான் சொல்றது நிப்பான் இந்தியாவுடைய கோல்டு ETF பத்தி பேசிட்டு இருக்கேன். ஸோ அதை நீங்க வாங்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இல்ல மற்ற கொஞ்சம் இன்னும் கூட எனக்கு கொஞ்சம் விலை கம்மியா வேணும் அப்படின்னு இன்னும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ETF இருக்கு. நீங்க அதுல கூட பார்த்து நீங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப கோல்டு வாங்க முடியாது. அதே அளவு சில்வரும் பாத்தீங்கன்னா நல்ல ரேலியை கொடுத்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல கோல்டு ஏறும்போது சில்வரும் கொஞ்சம் ஏறும். ஆனா கோல்டு அளவுக்கு ஏறாது. ஆனா தற்போது என்ன பண்றாங்க, கோல்டுக்கு மாற்றாக சில்வர் வந்து வெறும் கொலுசு வாங்குறது, வெள்ளி விளக்கு வாங்குறதோட தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனா இப்போது சில்வருடைய பயன்பாடு அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியலுக்கு டிமாண்ட் கிரியேட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. செமிகண்டக்டர், டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட், சோலார் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி, இவி வெஹிக்கிள்ஸ், இதுல எல்லாத்துலயுமே இந்த வெள்ளியோட பயன்பாடு இப்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த துறைக்கான தேவைகளும் இப்போது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், வெள்ளியோடைய பயன்பாடு உங்களுக்கு ஆபரணங்களை தாண்டி தேவைப்படுது. அதனால்தான் சில்வரும் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமாக ஏறி தற்போது வந்து ஒரு கிராம் வந்து ரூ. 184 அப்படிங்கிற இடத்துல வந்து விற்பனை ஆயிட்டு இருக்கு. ஸோ சில்வர் அப்படிங்கிறது ஒரு டிமாண்டபிளா ஆயிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால கோல்டு வந்து போன 1 இயர்ல 40% ரிட்டர்ன் கொடுத்துச்சுன்னா சில்வரும் பரவாயில்லாம கொடுத்துருக்காங்க, 15% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதனால கோல்டு வாங்கும் போது சில்வரும் சேர்த்து வாங்கலாமே. ஸோ சில்வர் பாத்தீங்கன்னா சில்வர் ETF அப்படின்னு இருக்கும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா டாடா சில்வர், நிப்பான் சில்வர், SBI ETF இதெல்லாம் வந்து நல்ல ETF. ஸோ இதெல்லாம் கூட நீங்க என்ன பண்ணலாம், தாராளமாக உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல எவ்வளவு யூனிட்ஸ் வாங்க முடியுமோ அவ்வளவு யூனிட்ஸ் வாங்கலாம். இது வரைக்கும் வாங்கினவங்களும் தற்போது கண்டிப்பா அவங்கள வாங்குவாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கோல்டு எட்ட முடியாத உயரத்துல போயிருச்சு, அதனால கோல்டு வாங்கல அப்படிங்கிற எண்ணத்தை தவிர்த்து விட்டு நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அந்த அக்கௌண்ட்ல போய் நீங்க வித் ஹெல்ப் ஆஃப் யுவர் புரோக்கர்ஸ் ஆர் யுவர் ஃபினான்சியல் அட்வைசர் இல்ல எங்களுடைய நிறுவனத்தை நீங்க அணுகுனீங்கன்னா உங்களுக்கு எப்படி கோல்டு ETF வாங்குறது, சில்வர் ETF எப்படி வாங்குறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ நீங்க அதை வந்து பயன்படுத்தி இந்த தீபாவளி டாந்திராஸ்ல நீங்க இந்த கோல்டு ETF வாங்க ஆரம்பிங்க. எப்பொழுதுமே கோல்டு அப்படிங்கிறது ஒரு ப்ரீசியஸான மெட்டல் தான். அது இப்போது இன்னும் அதிகமாக ஜொலித்து கொண்டு இருக்கிறது. ஸோ அதோடைய ஜொலிப்பு அப்படிங்கிறது, அதோடைய ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக இறங்கி விடாது. ஒருவேளை உங்களுக்கு
13,000 இல்ல 14,000 கூட தொட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிற்பாடு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்றாங்க. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல எவ்வளவு நாள் தான் போர் நடத்திட்டு இருப்பாங்க, எவ்வளவு நாள் தான் டாரிஃப் வார் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு பிற்பாடு இதனுடைய சலசலப்பெல்லாம் குறையும் பட்சத்துல கோல்டு ரேட்டு சற்று இறங்கலாம். அப்படி இறங்கினா கூட எங்க வரும்னு நினைக்கிறீங்க? 10,000க்கு வரலாம். ஏறுறது 15,000, இறங்குறது 10,000. ரொம்ப இறங்கி பழைய நிலைமைக்கெல்லாம் வரும் என்பது சாத்தியக்கூறுகள் இல்ல. அதனால தங்கத்தை நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி இடிஎஃப்ல வாங்குறது தான் பெட்டர். இப்பொழுது உள்ள ஒரு நிலைமையில நான் ஜுவல்லரி ஷாப் எல்லாம் முன்னாடி வாங்கிட்டு இருந்தோம். இப்ப நாங்க அங்க போய் வாங்கலாமா? தங்கம் விலை ஏறும்போது அந்த ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, பிஎன் கேட்ஜல், கல்யாண் ஜுவல்லர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி தங்கத்துக்கு அடமானம் வைத்து கொண்டு கொடுப்பாங்க இல்லையா, முத்தூட் பினான்ஸ், அந்த மாதிரி லிஸ்டிங் கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க. அப்ப அதெல்லாம் நம்ம வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தற்போது உள்ள நிலைமையில அவங்களுடைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொஞ்சம் அடி வாங்கும். ஸோ அதனால தங்கம் ஏறும்போது இவங்களும் இப்ப ஏறுவாங்களான்னு சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் தற்போது இறக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அதனால தங்கத்தை போய் கடையில வாங்குறதுங்கிறது ஒரு மெத்தட். ஆனா அதுல நமக்கு மேக்கிங் சார்ஜஸ் இப்பெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணா கூட மேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து வரும்போது இன்னுமே அதிகமான விலை கொடுத்து தான் நம்ம அதை வாங்குறோம். ஸோ அதனால இடிஎஃப் தான் என்ன பொறுத்த மட்டும் தற்போது உள்ள ஒரு சூழ்நிலை பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த முறை நம்ம கோல்டை இந்த தீபாவளி திருநாள்ல நம்ம இடிஎஃப்ல வாங்கலாம். சில்வர் இடிஎஃப்பும் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்த முறை நம்ம இன்னும் கொஞ்சம் லாபத்தை, புதிதாக வாங்குறவங்க இன்னும் கொஞ்சம் அடிஷனல் லாபத்தை பெறுவாங்க. ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு அபரிமிதமான ஒரு லாபத்துல தான் இருப்பாங்க என்று சொல்லி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.